இதிலிருந்து நம்ம எப்படி பயனடைவது? வாக்குத்தத்தங்களை காமிச்சிட்டேன், அதோடைய பேசிக் அர்த்தத்தை சொல்லிட்டேன். இதிலிருந்து நம்ம எப்படி பயனடைவது? இதுதான் மெயினாக நம்ம இப்போ நேரம் செலவழிக்க போகிறோம். இப்போ வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. இப்போ இதிலிருந்து நாம எப்படி பெனிஃபிட் ஆகுறது? எப்படி இதனால் நமக்கு என்னங்க நன்மை? எப்படிங்க நன்மை உண்டாகும்? ஒரே என்ன சொல்கிறேன், எப்படி நன்மை உண்டாகும்னு. எப்படி இதிலிருந்து நீங்கள் பயனடைவீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்ந்தீங்கன்னா பயனடைவீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நீங்க பயனடைவீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழுகிறவர்கள் பயனடைவார்கள். எப்படி பயனடைவது? நம்பி வாழணும். எல்லாம் சொல்லுங்க, நம்பி வாழணும். என்னத்தை நம்பி வாழணும்? இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழணும். பொதுவாக தேவனை நம்பி வாழணும்னு சொன்னா மட்டும் பத்தாது, தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழணும். இந்த கேஸ்ல தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை நம்பி வாழணும். நம்பி வாழணும். இதுல ரெண்டு காரியம் இருக்கு பாருங்க. நம்பி வாழணும். ரெண்டு வார்த்தை பற்றியும் நான் விவரிச்சு பேச விரும்புறேன். இதை நம்பணும், அப்பதான் பயன்பெற முடியும். இதன்படி வாழணும், அப்பதான் பயன்பெற முடியும். இதை நம்புறதை பற்றி முதல்ல பேசுவோம். தேவன் எப்படி செட்டப் பண்ணிட்டார்னா, இந்த வாக்கு தத்தங்களை நம்பலன்னா நம்ம மேக்சிமமா பயனடைய முடியாது. நம்புகிறவர்கள் தான் பயன் பெறுவார்கள். நம்புற அளவுக்கு தான் பயன் பெறுவார்கள். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நம்புறதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு பைபிள் வார்த்தை என்னது? விசுவாசம். உலகத்துல, வெளி உலகத்துல விசுவாசன்ற வார்த்தை தெரிய மாட்டேங்குது. வெளி ஆட்களுக்கு, சபையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதனால தான் நான் வேணே நம்பி வாழணும்னு சொல்றேன். ஏன்னா வெளி மக்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்குலாம் தெரியாது. நம்பி வாழ்றதுன்னா பைபிள் அதை எப்படி சொல்றது? விசுவாசத்தினால வாழ்றது. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஸோ நம்ம கேஷுவலாக நம்பின்னு சொல்றப்போ பைபிள் வந்து அதை விசுவாசிக்கிறதா சொல்லுது. ஸோ பைபிள் வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும். தேவன் எப்படி வச்சுட்டார்னா, இதை நம்புகிறவர்கள் தான் பயன்பெறுவார்கள். நம்புற அளவுக்கு தான் பயன்பெறுவோம். இந்த வாக்கு தத்தம் பைபிள்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நாம பயனடைய மாட்டோம். வாக்கு தத்தம் பைபிள்ல இருக்கா? இருக்கு. பைபிள் என் கையில இருக்கா? இருக்கு. ஆனால் நான் பயன்பெற மாட்டேன். இந்த வாக்கு தத்தம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? ஓகே, அதனாலயும் நான் பயன்பெற மாட்டேன். பத்தாது. இல்ல, எனக்கு பைபிள் தெரியும், நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். எனக்கு 31:8 தெரியும், எனக்கு எபிரேயர் 13:5 தெரியும். எனக்கு இதெல்லாம் பத்தாது. மனப்பாடம் பண்ணா பத்தாது. நல்ல ஸ்டார்ட், நல்லது. மனப்பாடம் பண்றது சூப்பர், நம்புறதுக்கு உதவியா இருக்கும். ஆனா எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு வாக்கு தெரியும், எனக்கு இது எங்க இருக்குன்னு தெரியும், இதெல்லாம் சொன்னா பத்தாது. நம்புறீங்களா? நம்பினா தான் பயன்பெற முடியும். நம்பலனா பயன்பெற முடியாது. நம்புற அளவுக்கு தான் பயன்பெற முடியும். என்னமோ தெரியல, தேவன் அப்படி செட்டப் பண்ணிட்டார். வாழ்க்கையில் சில நேரம் அது அப்படிதான் இருக்கு. நம்மகிட்ட ஒண்ணு இருக்குன்றதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா பயன்பெறுவோம்னு கிடையாது. இருக்குதுன்னு தெரியணும், அதை எடுத்து யூஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போதான் ஆக்சுவலா அதுல இருந்து பயன்பெற முடியும். ஒன்றும் இல்லை, சில நேரம் பாக்கெட்லேயே சாவி வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடின்னு இருப்போம். சாவி காணும். ஏன்னா பாக்கெட் நிறைய என்னென்னமோ இருக்குது. இப்போ காலையில் வச்ச சாவி மறந்துருச்சு. இப்போ சாயங்காலம் வந்து எங்கேயோ தேடி கடைசியில் ஒருத்தர் சொல்லுவாங்க, பாக்கெட்டை செக் பண்ணிங்களா அப்படின்னு. ரொம்ப பிரைட்டான ஐடியா மாதிரி நமக்கு கேட்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? பாக்கெட்டை கடைசியில் பாக்கெட்டில் பார்த்தா பாக்கெட்டில் இருக்குது. அப்போ பாருங்க, அந்த வேடிக்கையை பாருங்க. நம்மகிட்டே இருக்குது அது, ஆனால் அது இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இருக்குதுன்னு தெரியணும், அதை எடுக்கணும், அதை யூஸ் பண்ணணும், அப்பதான் பயன்பெறுவோம். அதே போலதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதுனால மட்டும் பத்தாது. சொல்ல போனா தேவன் இருக்கிறார் என்றதுனால மட்டும் கூட நீங்க மேக்சிமம் பயனடைஞ்சிட முடியாது. இந்த வாக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், தேவன் உங்களோட இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியணும், அதை நம்பணும், அது வாழ்க்கையில அதை நம்பி வாழணும், பிராக்டிகலா யூஸ் பண்ணணும். சொல்ற கேளுங்க, வாக்குத்தத்தை தெரிஞ்சுக்கணும், நம்பணும், யூஸ் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும், நம்பணும், யூஸ் பண்ணணும், அப்பதான் பயன்பெற முடியும். நீங்க ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு நம்பலன்னா கூட நான் சொல்றேன், தேவன் உங்களோட இருக்கிறார். சில விசுவாசிகள் சில நேரம் வந்து அவங்க நம்புறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? என்னங்க எங்கங்க இருக்கிறாரு? இருக்கிற மாதிரியே தெரியுது, வாழ்க்கை பாருங்க, எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனை, என்ன முயற்சி எடுத்தாலும் வாய்க்க மாட்டேங்குது. இருக்கிறாருன்னு எப்படிங்க சொல்ல? இருக்கிறாருன்றதுக்கு ஒரு அறிகுறி கூட இல்லையே, ஒரு ஆதாரம் கூட இல்லையே. நான் நம்பலங்க, அவர் இருக்கிறாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களை பார்த்து கூட நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க விசுவாசினா அவர் உங்களோட இருக்கிறார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ உங்களோட இருக்கிறார். சரிங்களா? ஏன்னா அது அப்படிதான். என்ன, அவர் இருக்கிறாரு, ஆனா அவர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க. எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அவர் அங்க இருக்கிறாரு, ஆனா அவங்க இல்லாதது போலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் இருக்கிறார்ன்ற அளவுக்கு நம்ம அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்கவே முடியல. என்ன குறையுதுன்னா அவங்களுடைய நம்பிக்கை தான் குறையுது. அவருடைய விருப்பம் கிடையாது, அவருடைய வல்லமை கிடையாது. அவர் இருக்கிறாரு, வாக்கு கொடுத்துட்டாரு, இருக்கவும் செய்யறாரு. பிரச்சனை என்ன? அவங்க
நம்ம அவர் இருக்கிறாருன்னு அவங்க நம்பாதனால அதுல இருந்து அவங்க மேக்சிமமா பயன் அடையல. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம். நீங்க நம்புற அளவுக்கு தான் பயன் பெறுவீங்க. தேவன் அப்படி ஆக்கி விட்டார். ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் கொடுத்துட்டாரு. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்பி இதை எடுத்து யூஸ் பண்றவங்க மட்டும் தான் பயன் பெறுவாங்க. நீங்க நம்புறீங்களா? தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு நம்புறீங்களா? உதவி செய்கிறவராக இருக்கிறாருன்னு நம்புறீங்களா? நம்புறது சில நேரம் கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புறது கஷ்டமா இருக்கு. தேவனையே சில நேரம் நம்புறது கஷ்டமா தான் இருக்கு. உண்மையை சொல்ல போனா ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா தேவனை நம்புறது ஈஸி, இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அதுல சில சில கஷ்டங்களும் இருக்குது. என்ன மாதிரி கஷ்டங்களையும் அப்படி சொல்றேன்னா, தேவன் நம்ம கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியல. இப்ப நீங்க என் கண்ணுக்கு தெரியுறீங்க, நான் உங்க கண்ணுக்கு தெரியுறேன். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் நம்புறேன். நான் இருக்கிறேன், நீங்க நம்புறீங்கல்ல. ஆனா உங்களுக்கு தெரியுமா தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார்? கண்ணுக்கு தெரியாத தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் கண்ணுக்கு தெரியாதனால அவர் இல்லைன்னு ஒண்ணும் கிடையாது. அவர் இருக்கிறார், நம்மோட இருக்கிறார். ஆனா சில நேரம் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த கூட்டத்தில் கூட ஒருவேளை சிலர் தேவன் இங்க இருக்கிறாருன்னு நம்புறது அவங்களுக்கு கஷ்டமா தெரியலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரியல. பக்கத்தால் கண்ணுக்கு தெரியறாங்க, தேவன் தனக்கு கண்ணுக்கு தெரியல. அது ஒரு கஷ்டம். அது நம்மளுக்கு விசுவாசத்தை கஷ்டமாக்குது. இன்னொரு காரியம் விசுவாசத்தை என்ன கஷ்டமாக்குதுன்னா, நம்ம கண்ணுக்கு தேவன் தெரியலன்றது மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியறதெல்லாம் என்ன சொல்லுது? தேவன் இல்லைன்னு சொல்லுது. சில நேரம் கஷ்ட காலத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறப்போ கண்ணுக்கு தேவன் தெரிய மாட்டேங்கிறான்றது மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனைகளும் நமக்கு என்ன சொல்லுது? தேவன் எங்க இருக்கிறார்? அவர் விட்டுட்டு போயிட்டார் உன்ன எப்போ. அப்போ கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டேங்கிறாரு. கண்ணுக்கு தெரிகிற காரியமும் சில நேரம் நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய பிரச்சனைகளும் அவர் இல்லைன்ற மாதிரி நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய உணர்ச்சிகள், ஒரு ஃபீலே இல்லை. சில நேரம் ஃபீலிங் இல்லைங்க, அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. அதுவும் இந்த காலத்தில் ஃபீலிங்கை சார்ந்து ரொம்ப பேர் வாழ்றாங்க. ஃபீலிங் படி தான் எல்லாமே செய்கிறாங்க. ஃபீலிங் இருந்தால் ஒரு செய்வாங்க, ஃபீலிங் இல்லைன்னா விட்டுருவாங்க. ஃபீலிங் இருந்தால் ஐ லவ் யூ சொல்லுவாங்க, ஃபீலிங் இல்லைன்னா அந்த லவ் போயிடுச்சு அப்படின்வாங்க. ஃபீலிங்கை பெரிய ஒரு அஸ்திபாரத்தை போல பார்க்குறாங்க இன்னைக்கு உலகத்தில். ஃபீலிங் ஏற்றபடி தங்களுடைய அடையாளத்தையே வச்சுக்கிறாங்க. They decide their identity based on their feeling. தாங்க எப்படி உணர்றாங்க என்றதை வச்சு தங்களுடைய அடையாளத்தை தீர்மானிச்சுக்கிறாங்க. நான் ஒரு ஆணை போல உணர்றேன், இல்ல நான் ஒரு பெண்ணை போல உணர்றேன், அப்ப நான் பெண். எப்படி என் உணர்ச்சிகள் சொல்லுது நான் யாருன்னு. அந்த அளவுக்கு ஃபீலிங்கை வச்சு வாழ்ற ஒரு உலகத்துல ஃபீலிங் ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஃபீலிங் சில நேரம் கடவுள் நம்மோட பிரசனமா இருக்கிறது போல ஃபீல் ஆகாததுனால நம்ம மனசு என்ன சொல்லுது? என்ன ஃபீலே இல்லையே, எங்க இருக்கிறாரு? இல்ல போ. கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியறது அவர் இல்லைன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுது. நம்முடைய ஃபீலிங்கும் அவர் இல்லைன்ற மாதிரி நமக்கு சொல்லுது. இப்போ இதுதான் விசுவாசத்தை இதெல்லாம் கஷ்டமாக்குது. அவரை நம்புறது அவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன், எப்பவுமே இருப்பேன், ஆனா நம்புறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள்னால. அப்போ இவ்வளவு கஷ்டத்தின் பத்தியில எப்படி நம்ம நம்புறது? ஏன் நம்ப வேண்டும்? நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது போல தெரியுது. அப்ப ஏன் நம்பணும்? ஏன் நம்பணும்னா நம்புவதற்கு காரணம் இருக்கு. என் மனசு எப்படி என்னை வச்சுக்கிட்டு ஆட்டம் காமிக்குதோ, நம்பாம இருக்கிறதுக்கு தான் காரணம் இருக்குதுன்னு அது எனக்கு சொல்லுது. நான் சொல்லணும் என் மனசுக்கிட்ட, இல்ல நம்புறதுக்கு காரணம் இருக்கு. என்ன மாதிரி காரணம் இருக்கு? நான் 4 காரணத்தை கொடுக்க விரும்புறேன். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறதுக்கு 4 காரணம். 4 reasons why you should believe this promise. இந்த 4 காரணங்கள் வெறும் இந்த வாக்குக்கு மட்டும் பொருந்தாது, நிறைய வாக்குத்தத்தங்களுக்கே பொருந்தும். 1, தேவன் கண்ணுக்கு தெரியல, என்னுடைய சூழ்நிலைகள்லாம் அவர் இல்லைன்ற மாதிரி எனக்கு சொல்லுது. எனக்கு ஃபீலிங்கும் இல்லை, அவர் இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணலை. ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மியூசிக்கோட ஒர்ஷிப் பண்றப்போ அந்த ஃபீல் கிடைக்கல எனக்கு. வீட்டில் கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஃபீல் கிடைக்கல. அப்போ ஏங்க நான் நம்பணும்? ஏன் நம்பணும்னா வசனம் சொல்லிடுச்சு. காரணம் நம்பர் 1, வசனம் சொல்லிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, வசனம் சொல்லிடுச்சு. வசனம் சொல்றதுனால நம்பணும். வெறும் ஃபீலிங்கை வச்சு போனீங்கன்னா வாழ்க்கையே ஏடாகுடமா போயிடும், எதிர்காலமும் ஏடாகுடமா போயிடும். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தினுடைய பொய்யை நம்பிடாதீங்க. உன் ஃபீலிங்கை வச்சு நீ அடையாளத்தை தீர்மானித்துக்கோ, உன் ஃபீலிங்கை வச்சு நீ வாடுன்னு சொல்ற அந்த பிலாசபி, அந்த தத்துவம் தப்பு. ஃபீலிங் முக்கியம் தான். பாருங்க, கடவுள் தான் ஃபீலிங்கே கொடுத்துருக்காரு. நம்முடைய உணர்ச்சிகளை படைத்தவரை, சிருஷ்டித்தவரை கடவுள் தான். அது அவருக்கு முக்கியம். அவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சந்தோஷமா இரு அப்படின்றாரு, பயப்படாதுன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கும் ஃபீலிங் முக்கியம், சரிங்களா? ஆனா இந்த ஃபீலிங்கை வச்சு வாழக்கூடாது, கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழக்கூடாது. we walk by faith not by sight. நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்தினால் நடக்கிறோம். விசுவாசத்தினால் நடக்கிறது என்னங்க? விசுவாசித்து நடக்கிறது என்னது? வசனத்தினால், வசனத்தின் அடிப்படையில் நடக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆனா இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். ரெண்டுமே கனெக்டட். விசுவாசத்தினால் பிழைக்கிறதுனா என்னது? வார்த்தையினால பிழைக்கிறது. விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழல, என் ஃபீலிங்கை வச்சு வாழல, என் சூழ்நிலையை வச்சு வாழல,
தேவன் சொல்லிட்டார்ன்றதை வச்சு வாழ்றேன். தேவன் சொல்லிட்டார், வசனத்துல சொல்லிட்டார். ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழணும்னா, நீங்க கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழ்ந்தீங்கன்னா குட்டிச்சவரா போயிடும். உங்க உணர்ச்சிகளை வச்சு நீங்க அதை ஒரு பெரிய ஒரு அடிப்படையா வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நாசமாக்கிடும். உங்க பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா அது வழி கிடையாதுங்க. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னா கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழக்கூடாது, ஃபீலிங்கை வச்சு வாழக்கூடாது. தேவன் சொல்லிட்டார், ஆகவே நான் நம்புறேன், போ, முடிஞ்சது. வசனம் எல்லாம் சொல்லுங்க, வசனம். ஏன் நம்புறேன்? வசனம் சொல்லிடுச்சு. இந்த வசனத்தினுடைய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் எப்படி சத்திய வசனம்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் சொல்லிட்டாலே உண்மைங்க. ஒரு பக்கம் நீங்க கண்ணுக்கு தெரியறதை வச்சுக்கோங்க, உங்க ஃபீலிங்ஸை வச்சுக்கோங்க, 1000 பேர் சொல்றதை வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் தேவனுடைய வசனத்தை வச்சுக்கோங்க. இது சொல்றது தான் சத்தியம். ஒவ்வொரு மனுஷனும் பொய்யன். பவுல் ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு, let God be true and every man a liar. யார் என்ன சொன்னாலும் இது சொல்றது தான் சத்தியம். தேவன் சொல்லிட்டா நான் உன்னோட இருக்கிறேன், எப்பவுமே இருப்பேன், இதுதான் சத்தியம். என் கண்ணு என்ன சொல்லுதோ, 1000 பேர் என்ன சொல்றாங்களோ, என் பிரச்சனை என்ன சொல்லுதோ, எல்லாத்தையும் குவிச்சு வச்சீங்கன்னா கூட வசனம் சொல்றதுதான் உண்மை. அப்படி நம்ப ரெடியா? இந்த வசனம் அந்த அளவுக்கு சத்திய வசனம், சத்திய வசனம். பேதுரு சொல்றாரு 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. எல்லாம் சொல்லுங்க, அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, போய் வாசித்தீங்கன்னா 2 பேதுரு 1:19 அந்த முன்னால இருக்கிற வசனங்களை வாசித்தீங்கன்னா, பேதுரு வந்து ஒரு தவறான போதனையை டேக்கிள் பண்றாரு, அதை டீல் பண்றாரு. அதாவது அந்த காலத்திலே ஒரு சிலர் வந்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசு திரும்பலாம் வரமாட்டார், எங்க வருவார், வருவார் வருவார் வருவார்னு எவ்வளோ லேட் ஆயிடுச்சு. எப்போ பேதுரு எழுதுற காலத்திலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேதுருடைய வாழ்க்கை முடிகிறப்போ தான் அந்த 2 பேர் எழுதுறாரு பாருங்க, அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில். அப்போவே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏசு எங்க வரப்போறாரு, இவங்க வராரு வராரு வரான்னு சொல்லி வரவே இல்லை அப்படின்ற ஒரு இது அங்கே போய்கிட்டு இருக்கு. அதை கவுண்டர் பண்ணி பேதுரு எழுதுறாரு. என்னன்னு சொல்றாரு பேதுரு, என்ன பார்த்து சொல்லாத இயேசு வரமாட்டாருன்னு, ஏன்னா நான் மறுரூப மலையில அவருடைய மகிமையை பார்த்துட்டேன். 2ஆம் வருகையினுடைய மகிமையை நான் முன்னாகவே பார்த்துட்டேன். என்ன பார்த்து சொல்லாத அவர் வரமாட்டாருன்னு, அவருடைய மகிமையை நான் பார்த்த மாதிரி நீ பார்த்திருந்த நீ வாய் திறந்து சொல்ல மாட்டேன் அவர் வரமாட்டாருன்னு. அவ்வளோ மகிமையை பார்த்தேன் நான், சூரியனை காட்டிலும் பிரகாசித்தார், கண்ணால பார்த்தேன். என்ன பார்த்து சொல்லாத அவர் வரமாட்டாருன்னு, வருவார், நான் கண்ணால பார்த்தேன், அவருடைய 2ஆம் வருகையினுடைய மகிமையை முன்னாலேயே பார்த்துட்டேன் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, நமக்கு அதிக உறுதியான வசனமும் உண்டு. என்ன தெரியுமா சொல்றாரு, நான் பார்த்ததை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, மறுரூப மலையில் அவருடைய 2ஆம் வருகையின் மகிமையை பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, அவர் வரமாட்டார்ன்ற இந்த போதனை யாரும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா நீங்க பார்க்கல, நான் பார்த்ததை பார்க்கல. பேதுரு சொல்றாரு, அந்த ஜனங்க பார்க்கல, பேதுரு தானே பார்த்தாரு மறுரூப மலையில. ஆனாலும் பேதுரு அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க பார்க்கலன்றதுனால ஒன்றும் லாஸ் கிடையாது, ஏன்னா என் கண்ணை விட உங்களுக்கு உறுதியான வசனம் உண்டு. என் கண்ணு பார்த்ததுனால நம்பாதீங்க, உறுதியான வசனம் சொல்றதுனால நம்புங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, தீர்க்க தரிசன வசனத்தை சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு வசனங்களை சொல்றாரு. பழைய ஏற்பாடு ஏற்கனவே 2ஆம் வருகையை தீர்க்க தரிசனமா சொல்லிடுச்சு, அதுக்கு வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டிலேயே. இயேசு எப்படி பிறப்பார், வாழ்வார், மரிப்பார், உயிரோடு எழும்புவார், பரமேறுவார், திரும்ப வருவார் என்பதற்கு எல்லாத்துக்கும் பழைய ஏற்பாட்டிலே வசனம் இருக்கு. பேதுரு என்ன சொல்றாரு, ஆமா நீங்க மறுரூப மலையில இல்ல, நான் பார்த்த மகிமை நீங்க பார்க்கல, ஆனா அதை விட உறுதி பழைய ஏற்பாட்டு வசனம், தீர்க்கதரிச வசனம், அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு, அதை வச்சு நம்ப கூடாது நீங்க அப்படின்ற. அது போதாதா உங்களுக்கு, உங்க கண்ணு எதையும் பார்க்க தேவையில்ல போன்ற. அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. சொல்லுங்க, அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. ஏன் நம்புறேன், தேவன் வாக்கு கொடுத்துட்டார் நான் உன்னோட இருக்கிறேன்னு, ஆனா கண்ணுக்கு தெரியல, ஃபீலிங் இல்லை, சூழ்நிலைகள் அதை கன்ஃபார்ம் பண்ணல, ஆனாலும் நம்புறேன், என்ன வசனம் சொல்லிடுச்சு, அதிக உறுதியான வசனம். 2வது ஏன் நம்புறேன், தேவனுடைய கேரக்டர்னால நம்புறேன், தேவனுடைய சுவாபம், அவர் உண்மை உள்ளவர். எப்படிப்பட்ட தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். தேவனுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு, அவருடைய குணாதிசயங்கள் ஒன்று வந்து அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மை தன்மை. அவர் வந்து மனிதர்கள் மாதிரி கிடையாது, சும்மா கண்ணாமண்ணான்னு பேசுறது, வாயை விட்டுட்டு அப்புறம் இல்லை நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். மனிதர்கள் ஆகிய நான் கூட செஞ்சிருக்கேன் சில நேரம் அந்த மாதிரி. இல்லை அந்த அர்த்தம், ஐ டென்ட் மீன் இட், ஐ டேக் இட் பேக், வாபஸ் வாங்கிடுறேன், இல்லை சும்மா சொன்னேன். நீங்க நினைக்கிறீங்களா தேவன் இப்படிப்பட்டவர்னு? அவர் பொய் உரையாத தேவன், அவர் மனிதன் அல்ல பொய் சொல்றதுக்கு, அவர் சும்மா சொல்ல முடியாது. அவர் வார்த்தையினுடைய பவர் எப்படின்னா சொல்லிட்டாருன்னா ஆயிடும், அது முடிஞ்சது. இந்த வாக்கு தத்தங்களை எப்படி செட்டப் பண்ணிட்டாரு, அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு அவர் வாயிலிருந்து. இப்ப நம்முடைய விசுவாசத்தோட கலந்தாது நமக்கு உண்மையா ஆயிடும். அதை அவர் வாபஸ் வாங்க மாட்டாரு, முடியாது. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன்.
அவர் வாக்கை காப்பாத்திப்பார். வாக்கை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். ஆகவே நம்புறேன். ஏன் நம்புறேன்? வசனம் சொல்லிடுச்சு. ஏன் நம்புறேன்? அவருடைய கேரக்டர் அப்படி, உண்மை உள்ளவர், வாக்கை காப்பாத்திக்கிற தேவன். ஏன் நம்புறேன்? மூணாவது காரணம், இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிஜமாகணுன்றதை நான் விரும்புறதை விட அவர் தான் அதிகமா விரும்புகிறார். நல்ல கவனிங்க. ஏன் நம்புறேன்னா, இந்த வாக்கை நான் கேட்டு வாங்கிக்கல, அவரா வழியா எனக்கு கொடுத்தது. இது என் வாழ்க்கையில நிஜமாகணுன்றதை நான் விரும்புறதை விட அவர் தான் விரும்புகிறார். He wants it more than I want it. நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் அவருடைய பிரசனத்தை விரும்புறேன், நீங்களும் விரும்புறீங்க. அவருடைய உதவி விரும்புறேன், நீங்களும் விரும்புறீங்க. ஆனா நாம அவருடைய பிரசனத்தையும் உதவியும் விரும்புறதை விட அவர் நம்மோட பிரசனமா இருக்கணும்னு விரும்புகிறார், நமக்கு உதவி செய்யணும்னு விரும்புகிறார். நம்மளை விட அவர் தான் விரும்புறாரு. தெரியுமா உங்களுக்கு? இதை எப்படி பார்க்கலாம்னா, பைபிளில் ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணீங்கன்னா, தேவனுடைய பிரசனம் என்ற தீம் எடுத்துக்கிட்டு, சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பண்ணீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்றதை பார்த்து. என்ன பார்ப்பீங்க? தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்மோட இருக்கணும்ன்றத அவர் ரொம்ப விரும்புறாரு. நாம அவருடைய பிரசனத்தை விரும்புறதை விட அவர் நம்மோட பிரசனமா இருக்கணும்னு விரும்புகிறார். நாம அவருடைய உதவியை பெறணுன்றதை விட அவர் நமக்கு பிரசனமா இருந்து உதவி செய்யணும்னு விரும்புகிறார். ஒன்றும் இல்லை, அந்த பைபிள் எப்படி தொடங்குது, எப்படி முடியுதுன்னு பாருங்க. எப்படி தொடங்குது? தேவன் உலகத்தை படைக்கிறார், சிருஷ்டிக்கிறார். ஏன் படைச்சார்? அவருக்கு என்ன நம்ம உதவி தேவைப்பட்டுதா? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அவருக்கு. எல்லா வேலையும் அவரே செஞ்சு டயர்டாகி, சரி கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுப்போம், இந்த மனிதர்களை செஞ்சு அவங்க கொஞ்சம் வேலை பார்த்துப்பாங்க அப்படின்னு மனிதர்களை செஞ்சு கொஞ்சம் வேலையை அவனுக்கு கொடுத்து இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாரா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வேடிக்கையாக என்ன பார்க்கலாம். ஆதியாகமம் ஒன்று எப்படி சிருஷ்டிப்பு எப்படி ஆச்சுன்னு நமக்கு சொல்லுது. அந்த மாதிரி வேற புஸ்தகங்களும் சொல்லுது சிருஷ்டிப்பு எப்படி ஆச்சுன்னு. இப்போ நான் சொன்ன கதையை இன்னொரு புஸ்தகம் அப்படி சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? கடவுள் வந்து எப்படி மனுஷரை படைச்சாராம். அந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கடவுள்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து ஒரே வேலை செஞ்சு டயர்ட் ஆகிடுச்சான். பார்த்தாங்களாம், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா வேற யாராவது வேலையை பார்க்கணும்ல, அதனால கொஞ்சம் மனிதர்களை உண்டாக்கி அவங்கள்ட்ட வேலையை கொடுத்து நம்ம ஹாயாக ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு உலகத்தை படைச்சு மனுஷனையும் படைச்சாங்களாம். இப்படின்னு ஒரு புஸ்தகம் சொல்லுது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் போனீங்கன்னா வேற கடவுளை பார்ப்பீங்க, மெய் தேவனை பார்ப்பீங்க. அவர் வந்து டயர்ட் ஆகிற மாதிரி தெரியல. அவரு சொல்லி சொல்லி உண்டாகிறார். வெளிச்சம் உண்டாகிறதுனா உண்டாகுது. மகிமையான தேவனை பார்ப்பீங்க, வல்லமையான தேவனை பார்ப்பீங்க. மனுஷனை ஒரு அடிமை மாதிரி, ஒரு வேலைக்காரன மாதிரி உண்டாக்குற தேவனை பார்க்க மாட்டீங்க. தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்திலையும் மனிதனை படைத்த தேவனை பார்ப்பீங்க. பாருங்க, ஏன் படைக்கிறாரு? நாம் அவருக்கு தேவைன்றதுனால படைக்கல, நம்மை அவர் விரும்பினார். நான் படைக்கப்பட்டன்றதே என்ன காண்பிக்குது? என்ன தேவன் விரும்பினார். அதனால தான் இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கேங்க, அதனால தான் நான் இருக்கிறேன். சில நேரம் நம்ம பெற்றோர் கூட நம்மளை விரும்பி பெற்றுக்கல. சிலருக்கு அந்த மாதிரி, அதாவது திட்டம் பண்ணி ஒரு பிள்ளை பெற்றுக்கணும்னு அவங்க அந்த பிளான் பண்ணி செய்யலை. சிலர் வந்து பிள்ளை வேண்டாம்னு நினச்சி பிள்ளை பிறந்துருது. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களை பற்றி நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் பெற்றோர் உங்களை விரும்பி வைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை விரும்பினார். அதனால தான் உங்களை படைச்சார். உங்கள் பெற்றோர் விடுங்க, தேவன் உங்களை படைச்சாருங்க. உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் பெற்றோர் கிடையாது, தேவன். அவர் உங்களை விரும்பினார், அதனால தான் படைச்சார். எப்படி படைச்சார்? தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்திலையும். ஏன் அப்படி படைச்சார்? அப்போதான் உங்களோட உறவாட முடியும், அப்போதான் உங்களோட பிரசன்னமா இருக்க முடியும். நம்மோட பிரசன்னமா இருக்கிற மாதிரி சிங்கத்தோட அவர் பிரசன்னமா இருக்க முடியாது. ஏன்னா சிங்கத்தை அவருடைய சாயல் ரூபத்திலையும் படைக்க வில்லை. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் பார்க்கறதுக்கு மகிமையா இருக்கு, ஆனா அதெல்லாம் அவருடைய சாயல் ரூபத்துல இல்ல. நம்மள மட்டும்தான் தேவனுடைய சாயல் ரூபத்திலையும் படைச்சிட்டார். ஏன்? நம்மோட அவர் உறவாடணும்னு விரும்பினார், நம்மோட இருக்கணும்னு விரும்பினார். அவர் படைச்ச விதம், அவர் படைச்ச எல்லாம் என்ன காண்பிக்குது? என்ன விரும்பினார், என்னோட இருக்கணும்னு விரும்பினார். கடைசி வரைக்கும் அவர் விருப்பம் மாறவே இல்லை. பரலோகத்துல அந்த புதிய எருசலேம்ல, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த எருசலேம்ல என்னங்க பெரிய விசேஷம்? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் என்னங்க ஸ்பெஷல்? 3ஆம் வசனம் சொல்லுது. ஆக்சுவலாக பரலோகம் வந்து இறங்கி வந்துருதான் பூமிக்கு. வந்துட்டு அப்புறம் 3ஆம் வசனம் சொல்லு, வெளிப்படுத்தல் 21:3 சொல்லுது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஹைலைட் என்னன்னா, நித்தியத்தினுடைய ஹைலைட், பரலோகத்தினுடைய ஹைலைட் என்ன? தேவன் தம்முடைய ஜனங்களோட வாசமா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான், தொடக்கத்தில் அப்படிதான். ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்தில் உலாவி கொண்டு வருகிறார். அங்க ஆதாம் ஏவாளோட ஐக்கியம் கொள்கிறார். அது 3:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ஐக்கியம் கொள்றது போல தெரியுது. அன்னைக்கு வரப்போ மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். இப்போ பாவத்தை பற்றி பேசுவோம்.
இதுதான் தேவனுடைய விருப்பம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மோட இருக்கணும்ன்றது. நடுவில் வந்து கெடுத்தது என்னது? பாவம். ஃபர்ஸ்ட் முறை மனுஷன் பாவம் செஞ்சப்போ என்னாச்சு? தேவன் வராரு, ஏதேன் தோட்டத்துக்கு வராரு, உலாவுகிறாரு. இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் மனுஷன் வந்து ஆசைப்பட்டு தேவனிடத்துல போய் ஐக்கியம் கொண்டிருப்பான். ஆனா அந்த நாளில் என்ன பண்றான்? அவர்கிட்ட இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிருச்சு பாவம் செஞ்சிட்டோம். இப்ப அப்படியே நம்ம அவர்கிட்ட போகிறது கஷ்டம். இந்த பாவம் அவருடைய பிரசன்னம் என்னோட வர்றது, என்னோட இருக்கிறத கெடுக்குது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க மனுஷன். பாவம் வந்து நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆனா அதற்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தினார். பாவம் நுழைஞ்சிருச்சுன்றதுனால தேவன் வந்து சரி நான் இப்ப ஜனங்களோட பிரசனமா இருக்க விரும்பல, அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போலான்னு விட்டுறல. அதுக்கு ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டார். சரி பாவிகள் ஆயிட்டாங்க, பாவம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களோட நான் இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு பழைய பாட்டு காலத்துல என்னன்னு சொல்றாரு? சரி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்றாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல நான் பிரசன்னமா இருக்கிறேன். ஆனா நான் பிரசன்னமா இருக்கணும்னா அங்க பலிகள் செலுத்தி ஆகணும், பாவத்துக்கான பலிகளை செலுத்தி ஆகணும்னு சொல்லி அப்படி வாசமா இருக்கிறார். அவர் சொல்றாரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அதுக்கு சுத்தி இஸ்ரவேல் கோத்திரத்தாரை பாளையம் இறங்க சொல்றாரு. அவங்கள நீங்க ஹெலிகாப்டர் இருந்து போட்டோ எடுத்திருந்தீங்கன்னா பழைய பாட்டு அந்த இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் போட்டோ எடுத்திருந்தீங்கன்னா நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். எல்லா 4 பக்கமும் சுத்தி தேவனுடைய அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லா கோத்திரத்தாரும் அப்படி இருப்பாங்க. என்ன பார்ப்பீங்க? தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவில் அவர் இருக்கிறார். இல்லாத பாவத்தை அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஆனாலும் இருக்கிறார். ஏன்? அங்க பலிகள் செலுத்தப்படுது, அவனுடைய பாவத்துக்கான பலி செலுத்தப்படுது, ரத்தம் சிந்தப்படுது. ஆகவே அவர் தொடர்ந்து இருக்க முடியுது. இதெல்லாம் ஒரு நிழலாட்டமா இருக்குது. புதிய ஏற்பாட்டில் அதை ஆக்சுவலா ஃபுல்ஃபில் பண்றாரு. இது என்னத்தை சுட்டி காண்பிக்குது? ஆண்டவராய் இயேசுவுடைய சிலுவை மரணம். ஏன் சிலுவையில மரிச்சாரு? ஏன் சிலுவையில மரிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்காவாசி பண்ண சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க, நம்முடைய பாவத்துக்காக மரிச்சார் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அதாவது நாம மன்னிக்கப்படும்படி, பாவத்திலிருந்து மன்னிக்கப்படும்படி, சுத்திகரிக்கப்படும்படி மரிச்சார். என்னத்துக்காக? ஏன் நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், ஏன் சுத்திகரிக்கப்படணும்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? செத்தா பரலோகம் போகணும். பரலோகம் போய் என்னங்க பண்றது? என்னத்துக்கு? இயேசு எதற்காக மரிச்சார்? பாவத்துக்காக மரிச்சார். என்னத்துக்கு? நாம செத்தா பரலோகம் போகணும். ஓகே, பரலோகம் போய் என்ன பண்றது? பரலோகத்துல என்ன ஸ்பெஷல்? பரலோகத்துல தேவனுடைய பிரசன்னம் தான் ஸ்பெஷல். தேவனுடைய பிரசன்னம் எடுத்துருங்க, பரலோகமே கிடையாது, நரகமாயிடும். ஏன் மரிச்சார்னு சொல்றேன்? நம்ம பாவத்துக்காக தான் மரிச்சார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார், பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தினார். அது நிமித்தமா நம்ம பாவத்தை மன்னிக்கப்படுது, நம்ம பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம். எதற்காக? நாம தேவன் அண்டை நெருங்கும்படியாக, தேவன் நம்மோட இருக்கும்படியாக. அதுதான் நோக்கமே. என்னத்துக்காக? சொந்த குமாரனை அங்கிருந்து அனுப்பி இவ்வளவு தூரம் போனார்னா எப்படியாவது அவருக்கு என்னன்னா நம்மோட இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கணும், நம்மோட உறவாடணும், நம்ம ஆசீர்வதிக்கணும். அவர் விரும்புறாருங்க. ஏன் நம்புறேன்? வசனம் சொல்லிடுச்சு. ஏன் நம்புறேன்? அவருடைய கேரக்டர் நல்லா நம்புறேன். அவருடைய உண்மைத்தன்மை, உண்மை உள்ள ஒரு வாக்கு காப்பாத்துகிற தேவன். ஏன் நம்புறேன்? நான் அவருடைய பிரசனத்தை விரும்புறதை விட அவர் என்னோட பிரசனமா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஏன் நம்புறேன்? என்னோட பிரசனமா இருக்கணும்ன்றதுக்காக எனக்காக உயிரே கொடுத்தார், ரத்தத்தையே சிந்தினார், எல்லாத்தையும் தியாகம் செஞ்சார். இதுக்கு மேல எனக்கு காரணம் வேணுமா? ஆகவே நான் நம்புறேன். கணக்கு தெரியலனா பரவாயில்ல, ஃபீலிங் இல்லைன்னா பரவாயில்ல, நான் நம்புறேன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை எப்படி போக வளர்த்தி கொள்வது? நம்புறதுக்கு காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை வச்சு நம்பணும். போக அந்த விசுவாசத்தில் வளரணும் பாருங்க, அது பெருகணும். எப்படி பெருகுவது? அதை பிராக்டிக்கலா எப்படி உங்க விசுவாசத்தை வளர்த்தி கொள்வது? இப்போ சில காரியங்களை சொல்றேன். இது வந்து இந்த வாக்குத்தத்தத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் பொருந்தும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழணும். நம்பிக்கையில எப்படிங்க வளர்றது? எப்படி அந்த நம்பிக்கை அதிகரிக்கிறது? 2 சொல்றேன். வசனம் தொடர்ந்து உள்ள போகணும், வசனம் தொடர்ந்து வெளியே வரணும். இந்த வாக்குத்தத்தங்களை குறித்த வசனங்கள் தொடர்ந்து உள்ள போகணும், தொடர்ந்து வெளியே வரணும். என்ன சொல்லுங்க? வசனம் உள்ள போகணும், உள்ள போனா பார்த்தாது, அப்புறம் வசனம் வெளியே வரணும். எப்படி உள்ள போகும்? கேட்கறது மூலமாய் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கணும். இப்ப நீங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வசனம் உள்ள போய்கிட்டு இருக்கு, வாசிக்கும் போது உள்ள போகுது. எப்படியாவது உள்ள ஏத்துங்க. எப்படி சாப்பாடு உள்ள போச்சுனாதான் பலன் கிடைக்குமோ, அது போல வசனம் உள்ள போச்சுனாதான் விசுவாசம் கிடைக்கும், விசுவாசம் அதிகரிக்கும். எப்படியாவது உள்ள, எப்படி உள்ள ஏத்தணுமோ ஏத்திருங்க. ஆனா உள்ள போனா மட்டும் பார்த்தாது, வெளியும் வரணும். எப்படி வெளியே வரும்? வாயை திறந்து பேசணும், இந்த வசனத்தை பேசணும், இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லணும், நமக்கே சொல்லிக்கணும், தேவனிடத்துல ஜெபத்துல ஏறெடுக்கணும். வாயை திறந்து சொல்லணுங்க, உங்களுக்கே சொல்லிக்கணும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கே பேசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கா? தெருவில் போய் எல்லாருக்கும் எதிர உங்களுக்கே அப்படியே பேசிக்குவாங்க. கேட்டா வந்து இயேசுக்காக அப்படின்னு சொல்லாதீங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லல நான். உங்களுக்கே பேசிக்குவாங்கன்னா உங்க வீட்டில் உங்க ரூம்ல கதவை அடைச்சிக்கிட்டு பேசலாம் இல்லையா? எல்லாருக்கு எதிர இதெல்லாம் பண்ணா வந்து சில நேரம் அது அவங்களுக்கு புரியாது.
பைத்தியக்காரத்தனமா அவங்களுக்கு தெரியும் அது. ஆனா உங்களுக்கே நீங்க வசனத்தை பேசிக்கிற ஒரு பழக்கம் இல்லைன்னா நீங்க விசுவாசத்துல டவுன் ஆயிடுவீங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றப்போ நல்லா தெம்பா இருக்குங்க, போட்டு அந்த மியூசிக்கை போட்டு அடிச்சு அந்த பாட்டை பாடி முடிச்சு அந்த செய்தி முடிச்சு அந்த ஆராதனை முடிக்கிறதுக்குள்ள நல்ல ஒரு உற்சாகமா இருக்கு, தெம்பா இருக்கு. அப்புறம் போயிட்டு அவர் புதன் வியாழன் வர்றப்போ அப்படியே புஷ்ன்னு இறங்கிடுது. அது அப்படிதான் இறங்கும். அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இறங்கும் தான் அது. இப்ப நீங்க அதை திரும்ப மேல கொண்டு வரதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி. வசனத்தை கேட்கணும், உள்ள போகணும், வெளியே வரணும். உங்க வாயை திறந்து அந்த வசனத்தை நீங்க சொல்லணும். தேவன் என்னோட இருக்கிறார், அவர் வாக்கு பண்ணிட்டார், கணக்கு தரல நான் நம்புறேன். இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கே பேசிக்கணும். நீங்க ஃபீலிங் இல்லைன்னா கூட நான் நம்புறேன், ஆண்டவர் சொல்லிட்டார்ல, வசனம் சொல்லுதுல்ல, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். இதுக்காக தானே சிலுவையிலே போய் எனக்காக உயிரை கொடுத்தாரு, மரிச்சார், ரத்தம் சிந்தினார், என்னோட இருக்கும்படி தானே, என்னோட உறவாடும்படி தானே, எனக்கு உதவி செய்யும்படி தானே, என்ன ஆசீர்வதிக்கும்படி தானே. அப்ப நான் நம்புறேன் அவர் இருக்கிறார். ஆமா, ஏன்னா நீங்க உங்கள்கிட்ட பேசிக்கலன்னா உங்க மனசு நல்லா பேசி உங்களுக்கு ஆட்டம் காமிக்கும். எங்க இருக்கிறாரு அவரு பாரு, எப்படி நடக்குது பாரு, எந்த பக்கம் காலடி வச்சாலும் வாய்க்கல, என்னத்த இருக்கிறாரு. கண்டிப்பா அந்த எண்ணம் வரும். இன்னைக்கு நீங்க கேட்ட வசனத்தை எடுத்து போடுறதுக்குன்னே அந்த எண்ணம் வரும். நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க? நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, சும்மா விட்டா ஆமால ரெஸ்பாண்ட் பண்ணணுங்க. உங்க மனதில் இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றப்போ நீங்க உங்க மனசுக்கு பேசணும், இல்ல 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 அவர் இருக்கிறாரு, சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியுது எப்படி வேணா இருக்கட்டும், வசனம் சொல்லிடுச்சு, அவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்காக உயிரை கொடுத்தார், நான் நம்புறேன், அவர் இருக்கிறார், வாக்கு மாறாத தேவன் அவர் இருக்கிறார், நான் நம்புறேன் போ அப்படின்னு நமக்கே சொல்லிக்கணும். நமக்கே பிரசவம் பண்ணிக்கணுங்க. பிரசவம் பண்றப்போ பாருங்க எப்படி பிரசவம் பண்றேன். 4 காரணம், 3 விதம், இது 2, இதுக்கு ஒரு உதாரணம், எல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்றேன், உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். எப்படியாவது பிரசங்கம் வந்து preaching is persuasive speech. It is not just speaking, it is trying to persuade people of the truth. சத்தியத்தை குறித்த ஒரு நிச்சயத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி நாம பிரசங்கம் பண்றோம். நீங்க அது உங்களுக்கே பண்ணிக்கணும், உங்களுக்கே பிரசங்கம் பண்றதா நினைச்சு பண்ணிக்கணும், அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இல்லைன்னா விசுவாசத்துல நிலைக்க முடியாது. நல்லா ஏறும், ஞாயிற்றுக்கிழமை புஷ்ன்னு போகும், இப்படியே தான் வாழ்க்கை போகும். உங்களுக்கே பேசிக்கணும், பிரசங்கம் பண்ணிக்கணும்ன்றது மட்டும் இல்ல, ஜெபத்துல தேவனிடத்துல பேசலாம். நீங்க வாக்குத்தத்தத்தை வச்சு தேவனிடத்துல நீங்க வசனத்தை பேசலாம். எப்படி? நீங்க ஜெபிக்கிறப்ப சொல்லலாம், தேவனே என்னோட இருக்கிறேன், இருப்பேன்னு வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கிறீர், நம்புறேன் ஆண்டவரே. எனக்கு வந்து பார்த்தா சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா நீர் சொல்லிட்டதுனால நான் நம்புறேன், நீர் என்னோட இருக்கிறீர்னா நிச்சயமா உதவியும் செய்வீர், செய்ய போகிறபடியால் நன்றி ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, அப்படி ஜெபிக்கலன்னா நம்ம எப்படி ஜெபிப்போம்? சூழ்நிலை தாறுமாறா இருக்கிறப்ப எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே எங்க இருக்கிறீர் ஆண்டவரே, என்ன நடக்குது நமக்கு தெரியும் ஆண்டவரே, ஏதாவது செய்ய, இப்படிதான் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட ஜெபம் வந்து தேவனை உங்க பட்சத்தில் செயல்படும்படி அவரை நகர்த்தாது. அவர் விசுவாசத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ற தேவன், ஜனங்கள் விசுவாசத்தை காண்பிக்கும் போது காரியங்களை செய்கிற தேவன். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கத்தை காமிக்கிறாரு. சில நேரம் பெருசா சுவாசிக்காதவங்களுக்கும் செய்கிறாரு, இரக்கம் காமிக்கிறார். அது அவருடைய இரக்கம், அவருடைய இஷ்டம். அவர் என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா எப்போ வேணா செய்யலாம், அவர் யாரும் கேட்க முடியாது. ஆனா அவர் சில வழிமுறைகளை வச்சிருக்கிறார். சொல்லிட்டார், விசுவாசம் இல்லாம என்ன பிரியப்படுத்துது கூடாத காரியம். விசுவாசத்தை நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. விசுவாசத்தை நாம காண்பிக்கும் போது அவர் பெரிய காரியங்கள் நம் பட்சத்தில் செய்வார். அப்போ ஜெபிங்க, இப்படி ஜெபிங்க. ஸோ வசனம் உள்ள போகணும், வசனம் வெளியே வரணும். சரி, நம்புறதை பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ வாழ்றதை பத்தி பேசலாம். ஏன் நம்பணும், எப்படி இந்த நம்பிக்கையை விசுவாசத்தை வளர்த்திக்கலாம்ன்றதெல்லாம் பேசணும். ப்ராக்டிக்கலா எப்படி செய்யணும், என்ன செய்யணும். இப்போ வந்து வாழ்றது, அதை பற்றி பேசலாம். அதாவது எப்படி இதுல இருந்து பயனடைறதுன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழணும். எல்லாம் சொல்லுங்க, நம்பி வாழணும். நம்புறதை பற்றி பேசணும். இப்போ வாழ்றதை பற்றி பேசணும். வாழ்றதுன்னா என்ன சொல்ல வரேன், இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் வாழணும். ப்ராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்ணணும். இதை உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல என்ன பண்ணணும், இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். வாக்குத்தத்தத்தை தெரிஞ்சுக்கணும், நம்பணும், யூஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கலா ஒரு சாவி எடுத்து ப்ராக்டிக்கலா எப்படி அந்த கதவுல போட்டு அதை நுழைச்சு அதை இப்படி திருப்பி அதை யூஸ் பண்றோமோ, அது போல வாக்குத்தத்தங்கள். அதான் ஸ்பர்ஜன் சொன்னார்ல, வாக்குத்தத்தம் வந்து செக் மாதிரி. அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல போய் காட்டி அதை வந்து அப்பதான் அதை கேஷ் பண்ண முடியும். அப்போ ப்ராக்டிக்கலா அதை நம்ம அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில. அதை வச்சு வாழணும். எப்படி வாழ்றது? பல விதத்தில் நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த வாக்குத்தத்தத்தை.
தேவன் நம்மோட இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை பல விதங்கள்ல நாம அப்ளை பண்ணலாம். சொல்ல போனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், உங்க வாழ்க்கையில நேரிடக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் அப்ளை ஆகும். உன்னோட இருக்கிறேன் அவர் சொல்ற இந்த வார்த்தை என்ன பிரச்சனையா இருக்கட்டும் உங்களுக்கு, அதுக்கு இது பொருந்தும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், இன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு காரியம் உங்க மனசுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கனாலே ஒரு தைரியம் வந்துடும். தேவன் என்னோட இருக்கிற எல்லா சிச்சுவேஷனுக்கும் இந்த வாக்குத்தத்தம் அப்ளை ஆகும். ஆனா பைபிளே சில விதங்கள்ல இந்த வாக்குத்தத்தத்தை அப்ளை பண்ணுது. பைபிளுக்குள்ளேயே இந்த வாக்குத்தத்தம் நிறைய இடத்துல வர்றதுனால, அவருடைய பிரசன்னத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள் நிறைய இடத்துல வர்றதுனால, நீங்க பைபிளே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதை நிறைய பிராக்டிக்கல் விதத்துல பைபிளே அப்ளை பண்ணுது. அதுல ஒரு விதத்தை காண்பிக்க விரும்புகிறேன். தேவனே இந்த வாக்குத்தத்தத்தை நாம ஒரு விதமா நம்மள ஒரு விதமா அப்ளை பண்ண சொல்றாரு, ஒரு விதமா பயிற்சிக்க சொல்றாரு, ஒரு விதமா பயன்படுத்த சொல்றாரு. அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். பல விதமா பயன்படுத்த சொல்றாரு, பல அதுக்கு நேரம் பத்தாது எனக்கு. ஆனா அதுல ஒரு விதம் காண்பிக்கிறேன், சரிங்களா? எந்த விதம், எப்படி இதை பிராக்டிக்கலா அப்ளை பண்றது? ஒரு ஏரியா என்னன்னா, நாம பயத்தை அகற்ற வேண்டும், தைரியமாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பயத்தை அகற்ற வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உண்மையிலே நம்பி வாழ்றோம்னா என்ன பண்ணணும்? பயத்தை தூக்கி எறியணும், தைரியமாய் இருக்கணும். தேவன் நம்மோட இருக்கிறாருன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எந்த மனுஷனை கண்டும் பயப்பட தேவையில்லை, பிசாசை கண்டு பயப்பட தேவையில்லை, சூழ்நிலையை கண்டு பயப்பட தேவையில்லை, பிரச்சனை பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மோட இருக்கிறார். தேவன் நம்மோட இருக்கிறாருன்னா தைரியமா இருக்கலாம். தேவனை இப்படி அப்ளை பண்றாரு, இப்படி நம்மள இதை யூஸ் பண்ணிக்க சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தம் ஒரு சாவி மாதிரி. எல்லா கதவுக்கும் ஒரு சாவி இருக்கிறது போல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. இந்த பயம்ன்ற பிரச்சனைக்கு இந்த சாவியை யூஸ் பண்ண சொல்றாரு தேவன். சில சாவி மாஸ்டர் கீ மாதிரி. எப்படி மாஸ்டர் கீன்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஹோட்டல்ல எல்லாம். நம்ம சாவியை தொலைச்சு நின்றுட்டு இருப்போம். இந்த கிளீன் பண்றவன் கிளீனா திறப்பான் கதவை. எப்படிப்பா எனக்கு இல்லாத சாவி உனக்கு இருக்குன்னா, அவன்கிட்ட மாஸ்டர் கீ இருக்கு. மாஸ்டர் கீனா எல்லா கதவையும் திறக்கும். இந்த வாக்குத்தத்தம் அந்த மாதிரி மாஸ்டர் கீ மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் உதவக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். பயம் வர்றப்போவும் இது உதவும் பாருங்க. தேவனை நம்மளை இப்படி அப்ளை பண்ண சொல்றாரு. உதாரணத்துக்கு ஏசாயா 41:10 நான் உன்னுடனே இருக்கிறேன் தேவன் சொல்றாரு. கூட என்ன சொல்றாரு? நான் இருக்கிறதுனால நீ பயப்படாத, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அர்த்தம் என்ன? நான் உன்னோட இருக்கிறேன் சொல்லிட்டேன்ல, அப்ப பயப்படாத, அதான் அர்த்தம். திகையாதே, நான் உன் தேவன், நான் இருக்கிறேன், நான் சகாயம் பண்றேன்ல, பண்ணுவேன்ல, அப்ப நீ பயப்படாத, நீ திகையாத. 13ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் தேவனாய் இருக்கிற, ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் துணை நிற்கிறேன்ல, அப்ப நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறதுனால நீ பயப்படாதன்றாரு. என்னுடைய பிரசனத்தினால உன்கிட்ட இருந்து பயம் போயிடணும். உபாம் 31 அந்த 8ஆம் வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட். உபாம் 31 6ஆம் வசனம். இது தேவனே இப்படி நம்மள அப்ளை பண்ண சொல்றாருன்னு சொல்ல வரேன். இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து நம்ம எப்படி பயனடைவது? நம்பி வாழணும். நம்பி வாழ்றது என்னத்தை எப்படி வாழ்றது? ஒரு காரியம் எப்பப்போ பயம் வருதோ அதை அகற்ற வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி இந்த வாக்குத்தத்தை நம்ம பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். 6ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் பலம் கொண்டு திறமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். என்ன சொல்ல வராரு? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மோசே சொல்றாரு, நான் உன்னோட வர முடியாது, ஆனா தேவன் இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 40 வருஷமா நடத்தின மோசே திடீர்னு வர முடியாதுன்றாரு. இப்பதான் கானான் தேசத்துக்குள்ளே போறாங்க. இப்பதான் பெரிய எதிரிகளை சந்திக்க போறாங்க. இவ்வளவு நாள் வனாந்தரத்துல சுத்தி வந்திருந்தாங்க. இப்போ கானான் தேசத்துக்குள்ள போனா அங்க ஏகப்பட்ட எதிரிகள், எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். அவங்க எல்லாம் இப்ப யுத்தம் பண்ண போறாங்க. மோசே இல்லைன்னா எப்படி இருக்கும்? பயம் வரும், அவங்களுக்கு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மோசே சொல்றாரு, பயப்படாதீங்க, பலம் கொண்டு திடமனதாய் இருங்க, அவர்களுக்கு நீங்க பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஏன் வேண்டாம்? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். மோசே என்ன சொல்ற? தேவன் உன்னோட வராருல்ல, அப்ப நீ பயப்படாத. நான் வரலனாலும் பரவாயில்ல, தேவன் வராரு, பயப்படாது. அவன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நீ பயப்படாத, ஏன்னா தேவன் வராரு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி அப்ளை பண்ண சொல்லுது பாருங்க. பைபிளே எப்படி சொல்லுது? எப்ப இது இருக்கிறதுனால நீ பயப்படாத, இந்த வாக்கு இருக்கிறதுனால நீ பயப்படாத, அஞ்சாத, அஞ்சு நடுங்காத. மோசேகிட்டையும் யோசுவாட்டையும் சொல்றாரு 7ஆம் வசனத்துல திரும்ப, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ இவங்களை கண்டு பயப்படாத. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் தேவன் யோசுவாட்ட சொல்றாரு 5ஆம் வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவாவும் பயந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான்.
அதனால தான் இப்படி தேவன் பேசுற மாதிரி தெரியுது. யோசுவாவுக்கும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மோசே போயிட்டாரு, இப்ப இவர் தான் நடத்தணும் இந்த ஜனங்களை. இவ்வளோ சவால்கள். தேவன் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடமும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6ஆம் வசனம், பலம் கொண்டு பயப்படாத, பலம் கொண்டு திடமானதான் இரு, ஸ்ட்ராங்கா இரு, தைரியமா இரு, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். திரும்ப திரும்ப தேவன் என்ன விரும்புறாரு, நான் உனக்கு இதை சொல்லிட்டதுனால, இந்த வாக்கு கொடுத்துட்டதுனால நீ பயப்படாத. தேவனே சொல்றது நமக்கு, இது இப்படி அப்ளை பண்ணுன்ற. எப்பப்போ பயம் வருதோ நம்ம இந்த வாக்கு தத்துவத்தை வச்சு அதை அகற்ற வேண்டும். அதை செய்யறோமா? நாம பயத்தை மேற்கொண்டு வாழ்றோமா அல்லது பயத்தினால ஆட்கொள்ளப்படுகிறோமா? அதுவே ஒரு நல்ல டெஸ்ட். வாக்கு தத்துவத்தை நம்பி வாழ்றோமா இல்லையா என்பதை அது காமிச்சிடும். பயந்து பயந்து வாழ்றோம்னா அது என்ன காண்பிக்குது? வாக்கு தத்துவத்தை நம்ம நம்பி வாழலை. வாக்கு தத்துவம் தெரியலாம், நமக்கு கிறிஸ்தவத்தில் ஊறி போய் இருக்கலாம், வருஷ கணக்கா சபையில் இருக்கலாம், ஆனால் பயந்து பயந்து வாழ்றோம்னா அது என்னத்தை வெளிப்படுத்துது? நம்ம வாக்கு தத்துவத்தை நம்பி வாழவில்லை. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்றாங்க. அதாவது பயம் வரவே வராதுன்னு சொல்ல வரல நான். பயம் இயல்பாக வரும், எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். அப்போ பயம் வராதுன்னு அவன் சொல்ல, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். அதை செய்றீங்களா நீங்க? அல்லது பயப்படும் நாளில் அப்படியே பயத்துக்கு இடம் கொடுத்து அப்படியே அதனால அகப்படுறீங்களா, அதனால அழுத்தப்படுறீங்களா? சில நேரம் வந்து ஜபத்துக்காக வருவாங்க, சமாதானமே இல்லைங்க, ஒரே பயமா இருக்குங்க. சரி, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அது என்ன காண்பிக்குது? வாக்கு தத்துவத்தை நம்பி அவங்க வாழவில்லை என்பதை அது வெளிப்படுத்துது. இயேசு சொல்றார் யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாய் இருங்கள். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, என்ன விசுவாசிங்க என்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கலங்குறன்னா நீ விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அந்த படகுல போயிட்டு இருக்கிறப்போ சீஷரோட இயேசு தூங்கிட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்கா? சீஷர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, காற்றும் புயலும் வருது. சீஷர்கள் வந்து பயந்து போய் அவ்வளோதான், போச்சு போ, வாழ்க்கையே போகுது, படகு முழுக போகுதுன்னு நினைச்சு போய் இயேசு எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்றப்போ அவர் எந்திரிச்சு என்ன பண்றாரு? உடனே காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தை சொல்லி அதட்டுறாரு. அதட்டிட்டு இவங்களை திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? உங்க விசுவாசம் எங்க போச்சுன்றாரு. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றத பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தவரை போய் எழுப்பிட்டாங்க. உண்மையிலே தூங்கிட்டு இருந்தாரு. இயேசு வந்து வெறும் கடவுள் மட்டும் இல்லை, மனிதனாகவும் இந்த பூலோகத்தில் அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு மகிமைப்படுத்தப்பட்ட மனிதனாயும் தொடர்ந்து இருக்கிறார். அப்போ அவர் உண்மையிலே தூங்கிட்டு இருந்தார், சும்மா நடிக்கல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். வந்து எழுப்பி விட்டாங்க. சொல்றாரு, எங்கப்பா உங்க விசுவாசம் போச்சு? ஏன் இப்படி பயந்தீங்க? உயிரே போக போகுதுன்னு ஏன் நினைச்சேன்? நான் தூங்கிட்டு இருக்கிற போட்டு வந்து முழுகாதுன்னு உனக்கு தெரியாதா? நான் நினைக்கிறேன் அதான் சொல்ல வராரு. நான் தூங்கிட்டு இருக்கிறேன்றது ரெண்டாவது, நான் இருந்தாலே போட்டு முழுக முடியாது. உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? அப்ப எதுக்கு எழுப்புன? என்ன உன் விசுவாசம் எங்க போச்சு? ஏன் இவ்வளவு பயம்? அங்க பயம் இருக்குது, என்னத்தை காண்பிக்குது? விசுவாசம் இல்லைன்றதை காண்பிக்குது. எந்த அளவுக்கு பயம் இருக்குதோ அந்த அளவுக்கு விசுவாச குறைவு. சிலர் பயத்தினால அப்படியே ஆட்கொள்ளப்படுறாங்க, அது அவங்க அப்படியே பேரலைஸ் பண்ணுது. பயத்தினால அடுத்தபடி எடுக்க முடியாம இருக்காங்க. எல்லாத்தையும் அது பாதிக்குது. அந்த பயம் என்ன நடந்துருமோ, எனக்கு என்ன நடந்துருமோ, என் குடும்பத்துக்கு என்ன நடந்துருமோ, வேலைக்கு என்ன நடந்துருமோ, இது அப்படி இப்படின்னு இதையே நினைச்சுக்கிட்டு, அப்போ அது என்னத்தை காண்பிக்குது? அவன் விசுவாசம், நம்ம வாக்குத்தத்தத்தை நம்பி வாழவில்லை என்பதை காண்பிக்குது. அப்போ இந்த வாக்குத்தத்தை நம்பி வாழ்றோம்னா பயத்தை தொடர்ந்து அகற்றிக்கிட்டே இருப்போம், பயத்தை தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருப்போம், பயத்தை தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படி ஃபைட் பண்றது பயத்தை? பயமே போன்னு சொன்னா போகாது. பயம் போகணும் 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 சொன்னா போகாது. ஒரே பயமா இருக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பத்தாது. ஜெபம் வந்து நல்ல ஒரு காரியம், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஜெபம் பண்ணலாம், அது ஒரு நல்ல ஸ்டார்ட். ஆனால் தட்ஸ் நாட் இனஃப். எப்பவுமே சமாதானம் இல்லாமல் பயத்தோடு வாழுகிறவர்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாக்குத்தத்தத்தை வச்சு அதை ஃபைட் பண்ணணும். இல்லை தேவன் சொல்லிட்டார் என்னோட இருக்கிறேன்ட்டார், நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டார். என்னோட இருக்கிறார்ல, உண்மைதான். அவர் உங்களோட இருக்கிறத பெருசாக நினச்சி பார்க்கணும். உடனே ஏன் பயம் வருது? நம்ம நினைவெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. அவர் என்னோட இருக்கிறான்றதை நினைக்கிறத விட்டுட்டு பிரச்சனையே நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
எதிரி சத்துருவையே நினச்சிக்கிட்டு இருக்கோம், எதிரிகளையே நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம பலவீனத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கோம், உலகத்தில் இருக்கிற எல்லா சவால்கள் அதெல்லாம் மனசெல்லாம் அதனால நிறைஞ்சிருக்கு பாருங்க. ஏன் பயத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறோம்னா நம்ம திங்கிங் ஒரு விதமாக இருக்குது, அதனால தான் பயம் வந்துடுது. சைக்காலஜிஸ்டே சொல்லுவாங்க, இந்த உணர்ச்சிகளுக்கு பின்னால் திங்கிங் இருக்குது. திங்கிங் லீட்ஸ் டு ஃபீலிங் சொல்லுவாங்க. ஒரு விதமாக யோசிக்கிட்டே இருந்தால் அது ஒரு விதமாக நம்மளை உணர செய்யும், ஃபீல் பண்ண செய்யும். அப்போ ஃபீலிங்கை மாற்றணும்னா திங்கிங்கை மாற்றணும்னு அவங்களே சொல்லுவாங்க பாருங்க. சிலருக்குலாம் இந்த பயத்தை அகற்றுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னங்க பயத்தை அகற்றுங்க, பயம் வந்து ஒரு உணர்ச்சிங்க, அது வரும் அது போகும், நம்ம ஒன்றும் அதெல்லாம் அகற்றலாம் முடியாது, வரவும் வைக்க முடியாது, போகவும் வைக்க முடியாது. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம லாஜிக்கெல்லாம் கண்டு தேவன் இம்ப்ரெஸ் ஆக மாட்டார். அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு தேவை, நீ பயப்படாது, நான் இருக்கேன்ல, நான் வேற லாஜிக் பேசுகிறார் அவரு. அது வரும் அது போகும், உணர்ச்சிகளை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது போய், அது உண்மை கிடையாது. உங்க திங்கிங்கை மாத்தினீங்கன்னா, உங்க எண்ணங்களை மாத்தினீங்கன்னா உங்க உணர்ச்சியை மாத்திடலாம். உங்க எண்ணங்கள் வந்து ஒரே பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்குது, அந்த போராட்டத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்குது, அந்த கஷ்டங்களே நினைச்சுக்கிட்டு இருக்குது, உங்க எதிரிகளே நினைச்சுக்கிட்டு இருக்கு, உங்க பலவீனங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நினைக்கல, தேவன் என்னோட இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்ல தேவன் என்னோட இருக்கிறார், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்த தேவன் என்னோட இருக்கிறார், யோசேப்போட இருந்த தேவன் என்னோட இருக்கிறார், ஆபிரகாமோட இருந்த தேவன் என்னோட இருக்கிறார், தானியேலோட இருந்த தேவன். அப்படி நினைக்கலையே, அப்படி நினைச்சா பயம் போயிடுமே. பயப்படக்கூடாது நினைச்சா போவாது. தேவன் என்னோட இருக்கிறார், எப்படிப்பட்ட தேவன் இவர் அப்படின்னு அவர் எப்படிப்பட்டவன்றதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்களேன். வேணா ஒரு பாட்டை போடுங்க, அந்த பாட்டு வந்து அவரை பற்றி சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த சில நேரம் மியூசிக்கோட அந்த வார்த்தை வந்தால் தான் உள்ள இறங்குது, என்னன்னு தெரியல. இப்போ அந்த பாட்டை முடிச்ச அப்புறம் வசனத்தை எடுங்க, அவர் எப்படிப்பட்டவன்றதை தியானிங்க. ஆண்டவரே நீர் சிருஷ்டி கர்த்தா உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவன்றதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கே அறியாமல் அந்த பயம் போயிடும். திடீர்னு பார்த்தா பயம் எங்கப்பா போச்சு, காணாம போயிடுச்சு, தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அவர் என்னோட இருக்கிறான்றதை நான் தியானிக்க தியானிக்க, பேச பேச, பாட பாட, ஜெபம் பண்ண பயம் ஓடிடும். ஸோ நீங்க பயத்தை தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருக்கணும், பயத்தை தூக்கி எறியணும். அப்போதான் நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்றீங்கன்னு அர்த்தம். பயந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் பயத்தினால மேற்கொள்ளப்படக்கூடாது. பயம் வந்துட்டு போலாம். அதான் ஒருத்தர் சொன்னார்ல, பறவை தலைக்கு மேல பறக்கிறது ஒண்ணு, ஆனா வந்து தலை மேலேயே உட்காந்து கூடு போடுறது வேற. அப்போ எண்ணம், பயத்தின் எண்ணம் வந்துட்டு போட்டோம், உடனே விரட்டிடுங்க. அது அப்படியே உங்க மேல நிக்க விடாதீங்க. ரொம்ப நேரம் அப்படி இருக்குது உங்க ஆட்கொள்ளுதுன்னா நீங்க இந்த வாக்குத்தத்தை நம்பி வாழல. அதை விரட்டுற வேலையில் இருக்கிறீங்கன்னா நீங்க வாக்குத்தத்தை இதுக்குன்னு இப்படி நான் சொல்றதுனால கான்ஃபிடென்ட்டா வாழ்றவங்க எல்லாருமே ஒன்றும் வாக்குத்தத்தை நம்பி வாழல, அதையும் தெளிவுபடுத்திடுறேன். தைரியமா வாழ்ற எல்லாருமே வாக்குத்தத்தை நம்பி வாழ்றாங்க கிடையாது. எனக்கு சிலருக்கு தெரியும், ரொம்ப தைரியமா வாழ்றாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், எக்ஸாம் எழுதினாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணனாலும் சரி, பெரிய ஒரு புதிய வேலையில் ஒரு புதிய ஒரு காரியத்தை டேக்கிள் பண்ணனாலும் சரி, என்ன வந்தாலும் தைரியமா போய் டேக்கிள் பண்ணுவாங்க. அவங்களை கேளுங்க, நீங்க எப்படிங்க எவ்வளவு தைரியமா இருக்கீங்க, என்ன சொல்லுவாங்க, எனக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், எப்போ செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியும், எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு, எனக்கு எவ்வளோ இருக்குங்க, அதனால அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க, வேற எதுவும் தேவையில்லையா உங்களுக்கு அப்படின்னா இது போதுங்க அப்படின்வாங்க. அது என்ன காண்பிக்குது, தைரியமா இருக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தை நம்பி ஒன்றும் அவங்க வாழலை. அது உலகத்தாருடைய வழி, நம்முடைய வழி கிடையாது. அது என்னைக்காவது ஒரு நாள் புட்டுக்கும். அது ஒரு நாள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்றதுலேருந்து வர கான்ஃபிடன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதுல தைரியமும் இருக்கும். ஆனா அது வந்து நீங்க எப்படிங்க தைரியமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன பதில் வரும், நான் அல்லங்க, தேவன் எனக்கு செய்யறாரு, தேவன் என் மூலமா பெரிய காரியங்கள என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு, அப்படி வரும் பதில். அப்ப நீங்களே உங்களையே சோதிச்சு பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்றீங்களா இல்லையா. ஒரு முடிவெடுங்க இன்னைக்கு, இனிமே பயம் எப்போ வருது நான் விரட்ட போறேன். இப்படி சொல்றதுனால ஒரு உதாரணம் மனசுக்கு வருது. இப்போ எனக்கு இப்போதான் ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன், ஒரு வயசான அம்மா 92 வயசு. அதாவது ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, இப்படி வாழ பழகிட்டீங்கன்னு வைங்களேன், பயத்தை விரட்டி 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 வாழ பழகிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை முறையாயிடும். என்ன வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் வேறு விதமாக காரியங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு 92 வயசு அம்மா அமெரிக்காவில், அவங்க வந்து கடைக்கு போகிறாங்க. இது உண்மை, இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் நான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வயசாயிட்டா கூட அவங்களே ஓட்டுவாங்க, காரை டிரைவ் பண்ணுவாங்க, லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா சில இடங்கள்லாம் அங்கெல்லாம் அமெரிக்காவிலலாம் கார் இல்லாமல் ஒன்றும் பிழைக்க முடியாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க, லைசன்ஸ் இருக்கும். 92 வயசு இந்த மாதிரி காரை ஓட்டிகிட்டு போய் கடையில் போய் காய்கறி சாமான்லாம் வாங்கிட்டு திரும்ப காரில் வந்து ஏறின உடனே அடுத்த டோர்லேருந்து ஒருத்தன் நுழைந்தானா. உடனே கார் சீட்டில் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு கண்ணை நீட்டிட்டு இருக்கிற காசெல்லாம் கொடு அப்படின்னானா. இந்த அம்மா சொல்லுது,
ரொம்ப கூலாக சொல்லுது அந்த நியூஸ் பேட்டியில். நான் சொன்னேன், தம்பி நீ என்னை இப்போ சுட்டா நான் உடனே பரலோகம் போயிடுவேன், நீ பிறகு நரகம் போவ. யோசித்து பாரு கொஞ்சம். எனக்கு பயமே இல்லைப்பா, என்னோட இயேசு இருக்கிறார், இந்த கார்லயே இருக்கிறாரு, எப்போவுமே என்னோட வராரு. நீ சுட்டா ஒன்றும் இல்லை, அவரோட போய் நான் இருப்பேன் உடனே. எதுக்கு உனக்கு இந்த வம்பு? இதெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழப்பா சொன்ன. அந்த ஆள் அழுதுட்டான். அவன் சொல்கிறான்னா, சரி நான் போய் நைட்டு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். நம்ம சொல்லுதான், எப்போ நைட் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணுறேன், இப்போவே பண்ண, எப்போ வேணால் பண்ணலாம். அந்த 10 நிமிஷம் அவனுக்கு பேசி ஆலோசனை சொல்லி தெரில, அங்கேயே ஜெபம் பண்ணிச்சா என்னான்னு, இருக்கிற காசெல்லாம் கொடுத்துருச்சு அவன்கிட்ட. இதை வச்சுக்கோ, திருடாத, போய் பொழைச்சிக்கோ. எப்படி இருக்கு பாருங்க. 92 வயசுங்க. சிலர் நினைக்கலாம், என்னோட யாரும் இல்லை, என் பிள்ளையெல்லாம் போயிட்டாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வேலையை பார்க்குறாங்க, எனக்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த அம்மா அப்படி நினைக்கலையே, ஏசு என்னோடவே இருக்கிறாரு, காரில் எப்போவுமே என்னோட வராரு, எனக்கு பயமே இல்லைன்னுது. அப்போ பாருங்க, அந்த அம்மா அப்படி வாழ பழகிக்கிட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பழகலைன்னா அந்த நேரத்தில் அப்படி இருக்க முடியாது. பாருங்க, ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஒரு கிறிஸ்தவன் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அந்த அம்மா சொல்றது கரெக்ட். சாவே வந்தா கூட நாம அது பயத்தினால மேற்கொள்ள பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதான் பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வாழ்றதா சாகிறதான்னு எனக்கு கஷ்டமா இருக்கு சூஸ் பண்றதுக்கு. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோட போய் இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. இதெல்லாம் கேட்குறப்போ ஒருவேளை உங்களில் சிலர் நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு என் கஷ்டம் தெரியாதுங்க, சாவே மேலுங்க, நான் படுற கஷ்டத்தை விட நான் படுற கஷ்டத்துக்கு சாவே மேலுன்ற மாதிரி சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இன்னைக்கு இருக்கலாம். நீங்க தாட் போட்டுன்னு பேசுறீங்க, பயத்தை தூக்கி எறிங்க, விரட்டுங்க, தைரியமா இருங்க, திட மனதா இருங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்கு, இவங்களும் கை தட்டுறாங்க, இவங்க கை தட்டுறவங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது, நீங்க நினைக்கலாம். எனக்கு புரியுது உங்களுடைய கண்ணோட்டம். என கஷ்டத்துல இருக்கிறப்போ இது வேற மாதிரி உங்க காதுக்கு கேட்கப்படும், தோணும். என்ன இவங்கெல்லாம் இன்சென்சிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்களே, பயப்படாத, பயத்தை தூக்கி ஏறி தைரியமா இரு, சொல்றது ஈஸி, எப்படிங்க செய்யறது, எவ்வளோ இழந்துட்டேங்க நான், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு ஒருவேளை உங்கள் சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இது ஒருவேளை உங்களுக்கு டூ மச்சா இருந்ததுன்னா, பயத்தை தூக்கி எறிகிறது, தைரியமா இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு டூ மச்சா இருந்தால் உங்களுக்கு சொல்றேன், ஒன்றும் இல்லை, டோன்ட் கிவ் அப். எவ்வளோ மோசமாக உங்களுக்கு காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட சரி, உங்கள் பிரச்சனை ரொம்ப படுமோசமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நம்பிக்கையை இழந்துராதீர்கள். நம்பிக்கை இழந்துடாதீங்க. பெருசாக பயத்தை தூக்கி எறிய முடியல, பரவாயில்ல விடுங்க, பெருசாக தைரியமாக இருக்க முடியல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்பிக்கையை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீங்க. ஏன்னா உங்க பிரச்சனை எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அது உங்களை அழிக்க முடியாது, அழிக்காது. ஏன்னா தேவன் உங்களோட இருக்கிறார். உங்க பிரச்சனை உங்களை அழிக்க முடியாதுங்க, உங்களை அழிக்காதுங்க. உங்களை இன்னைக்கு அது ரொம்ப பெருசா அழுத்தி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம் கீழே, ஆனா உங்களை அழிக்க முடியாது. தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்க நம்பிக்கை இழக்காம இருந்தீங்கன்னாலே போதும். நம்பிக்கை இழக்காம, ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் ஹோப். ஏசாயா 43:2 அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் பாருங்க. ஏசாயா 43:2 நீங்க அந்த மாதிரி வசனத்தை எடுத்து பிடிச்சிக்கணும், அதை வச்சு வாழணும், அந்த வார்த்தையை நம்பி வாழணும், அந்த வாக்குத்தத்தை நம்பி வாழணும். ஏசாயா 43:2 பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதனுடைய கான்டெக்ஸ்ட், ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற உபத்திரவத்தை முன்னாகவே ஓரளவுக்கு அறிஞ்சு தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்காக முன்னாகவே சொல்லிடுறாரு. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இனிமேல் நடக்க போகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கஷ்டத்தை பற்றி பேசுறாரு. அவருடைய காலம்லாம் முடிஞ்ச பிறகு இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கும் போது, பாபிலோனியர்கள் எருசலேமை நாசமாக்கி எரிச்சு போட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்புல கொண்டு போக போறாங்க. இது ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஏசாயா எழுதுறப்போ எதிர்காலத்தில் நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஏசாயான் மூலமாய் தேவன் அந்த வருங்காலத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்துடுறார். ஏன்னா அந்த பாபிலோனியர்கள் அந்த அக்கிரமத்தெல்லாம் பண்ணி இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை, யூதர்களை சிறையிருப்புல கொண்டு போறப்போ என்ன சொல்றாங்க, அந்த கொண்டு போன அந்த பயணம் இருக்கு பாருங்க, அது ஆறுகள் வழியா கடந்து போகணுமா. ஆக்சுவலா ஆறுகள் வழியா கடந்து போகணும், பெரிய ஆபத்தான பயணம். அது போய் சேர்றதே, பாபிலோன்ல போய் சேர்றதே பெரிய ஒரு அற்புதம் மாதிரி. அந்த பயணமே உங்களை நடுங்க வச்சிடும்.
அந்த மாதிரி ஒரு பயணம் வருதுன்னு முன்னாகவே தேவன் அறிந்து அந்த உபத்திரவத்தின் நாளுக்கு ஏற்ற வார்த்தையை முன்னாலேயே ஜனங்கள் கொடுத்துடுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நீ தண்ணீர்களை கடக்கும் போது வரும் அது ஒரு நாள். அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை வராதுன்னு இல்லை, பிரச்சனை வர சில நாள் ரொம்ப ஓவரா சிலருக்கு பிரச்சனை வருது. அப்பவும் நான் உன்னோட இருக்கிறேன். நான் இருக்கிறதுனால உனக்கு என்ன அங்க நன்மைன்னா, அந்த பிரச்சனை உன்னை அழிக்க முடியாது, அதை உன் கதையை க்ளோஸ் பண்ண முடியாது. நான் இருக்கிறதுனால நீ அங்க அந்த ஆறுகளை கடந்து போவ, ஆனா அது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கனியில் நடந்து போவ, நடக்கும் போது, ஆனா அது உன்னை நீ வேகாதிருப்பாய், அது உன்னை பற்றி உன்னை அழிச்சிடாது. யோசேப்பை பாருங்க, ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. நீங்க அந்த மாதிரி காரியங்களை எடுத்து பிடிச்சிக்கணும் பாருங்க. என்ன பிரச்சனைங்க, ஒரு வாலிபன், ஒரு சின்ன பையங்க, டீனேஜர், அநேகமா 15-16 வயசு இருந்திருக்குன்றாங்க. அந்த வயசுல அவருடைய சொந்த சகோதரர்கள் அவருக்கு விரோதமா துரோகம் பண்ணி அவரை முதல்ல கொலை செய்யணும்னு நினைச்சு திட்டம் போட்டு, அப்புறம் சரி கொலை செய்ய வேண்டாம், அவர் அடிமையா வித்துடலாம், ஒரு வேற தேசத்துக்கு அவர் அடிமையா, வேற தேசத்தாருக்கு அடிமையா வித்துடலான்ட்டு ஒரு 15-16 வயசு பையனை, 17 வயசு மேபி இருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட சின்ன பையனை சொந்த குடும்பம், சொந்த சகோதரர்கள் அடிமையா வித்து அனுப்பி விட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த பையனுக்கு? அவன் போறான், வேற தேசத்துக்கு போறான், அடிமையா போறான், ஒரு வீட்டில் போய் வேலைக்கு சேர்றான். ஆர்மி ஆஃபீஸர் வீடு, பொத்திப்பாருன்னு ஆள், அந்த ஆளுடைய வீடு. ஆச்சரியம் என்னன்னா, அவன் அங்க அந்த வீட்டுக்கு அடிமையா போன பிறகுதான் ஆதியாகமம்ல சொல்லப்படுது, 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதுக்கு முன்னால பெருசா சொல்ல, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், எப்பவுமே இருந்தார், ஆனா பெருசா சொல்ல. ஆனா அவன் என்னைக்கு ஒண்ணு இல்லாம போய் அடிமையா அங்க போய் இருக்கிறானோ, யாரும் அவனுக்கு இல்லையோ, சொல்லுது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியான தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அந்த எஜமான் கண்டு அவனுக்கு பொறுப்பின் மேல் பொறுப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தாருன்னு யோசேப்புக்கும் தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். நிச்சயமா யோசேப்புக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளவு நடந்த பிறகும் ஒரு மனுஷன் பாருங்க, சொந்த சகோதரரால் விற்கப்பட்டு, அடிமையாய் விற்கப்பட்டு, அந்நிய தேசத்துல யாரும் அவருக்கு இல்ல, அங்க போய் ஒரு ஆர்மி ஆபீசர் வீட்டுல ஒரு அடிமையா வேலை பார்க்கறாரு. எப்படி வேலை பார்க்கறாரு? ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு உண்மையா வேலை செய்யறாரு, தெம்ப வேலை செய்யறாரு, உற்சாகமா வேலை செய்யறாரு, கொடுத்த பொறுப்பு எல்லாத்தையும் முடிக்கிறாரு, சூப்பரா பண்றாருங்க. இப்படி ஒரு ஆள் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாத ஆட்களை பாருங்க, வேலைக்கு போறதே லேட்டா இருக்கும், கொடுக்குற பொறுப்பையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையை நினைச்சிட்டு இருப்பாங்க, எந்த வச்சுக்கிட்டு என்ன ஏதோ பண்றதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வேலை வராது. வீட்டில் ஓவரா பிரச்சனை இருக்கப்போ வேலை உருப்படியா வராது. அதே நினைச்சிட்டு இருப்போம், வேலை உருப்படியா செய்ய முடியாது. யோசேப்பு அப்படி இல்லையே. அவன் வேலையை கொடுத்த வேலையை சிறந்த முறையில் செய்யறான், பொறுப்பின் மேல் பொறுப்பு அவன் கொடுக்கப்படுது, ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு. நான் நினைக்கிறேன் இதனுடைய ரகசியம் என்னன்னா, யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் என்னோட இருக்கிறார். யாரும் என்னோட இல்லைனாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார். எப்படி அவனுக்கு தெரியுது? எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் நினைக்கிறேன் அவங்க அப்பா அவனுக்கு கதையா சொல்லியிருப்பாருன்னு. நான் வீட்டிலேருந்து ஓடி போயிட்டேன்பா, பிடிச்ச மகனாச்சு யோசேப்பு, அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஏமாத்து வேலை பண்ணி ஓடி போனேன், என்ன போய் தேவன் மன்னிச்சார், வாக்கு கொடுத்தார், என்ன போய் ஆசீர்வதிச்சார், பெருக பண்ணினார். நம்ம தேவன் ரொம்ப நல்ல தேவன். என்ன ஆனாலும் அவரை பிடிச்சிக்கோ, அவரை நம்பு, யார் உன்னோட இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் எப்பவுமே இருப்பார், என்னோட இருந்தார் பத்தியா, அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அதனால யோசேப்பு எப்படியோ நம்பிக்கை இழக்கல பாருங்க. இவ்வளோ பெரிய தீமை அவனுக்கு விரோதமா நடந்தது, சின்ன பையன், ஆனா அவனுக்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் இருக்கான்னு தெரியறதுனால ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் இருக்கிற நிலையில உண்மையா வேலை செய்யறான். அவன் செய்யறான், வாய்க்குது, அதுவும் அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணது கர்த்தர் இருக்கிறார் பாரு. இதை செய்யறான் வாய்க்குது, அதை செய்யறான் வாய்க்குது, இது எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியுது இவன் ரொம்ப ஸ்பெஷல், இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குதுன்னு அவனுக்கு ப்ரொமோஷனா கிடைக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த போத்திபாரனுடைய மனைவி அவன் மேல கண்ணு வைக்கிறாள். அவனை ஆசைப்பட்டு அவனை கவர்ந்து இழுக்க பார்க்கிறாள். ஆனா அவன் முடியாதுன்றான். அது முடியாதுன்னு சொல்றப்ப கூட எப்படி சொல்றான்? கர்த்தருக்கு விரோதமா நான் இதை எப்படி செய்வேன், இந்த துரோகத்தை எப்படி சொல்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிலர்லாம் அவனுடைய ஸ்தானத்துல கர்த்தர் மேலேயே வெறுப்படைஞ்சு கசப்படைஞ்சிருக்கலாம். என்ன கர்த்தர் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு சொந்த அண்ணனுங்களே என்ன இப்படி வித்து, யாருமே இல்லை எனக்கு,
நான் எதுக்கு கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு. அவன் அப்படி இல்லையே, அவன் பாரு வேற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுது கர்த்தர் அவனோட இருக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு ப்ரொமோஷன் அதனால தான் கிடைக்குது அப்படின்னு வரப்போ, அந்த சோதனை வரப்போ அவன் சொல்றான், எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கார் கர்த்தர், என்னை இப்படி உயர்த்தி இருக்கிறார், இவருக்கு விரோதமா நான் இதை எப்படி செய்வேன், இன்னொருத்தனுடைய மனைவியோட எப்படி நான் உறவு வச்சுக்க முடியும், இது தப்பு, என்னுடைய தேவனுக்கு அது பிடிக்காது, முடியாது, நான் செய்ய முடியாதுன்ட்டு போறான். அந்த பெண் வந்து அவனை அட்டெம்ப்ட் டு ரேப் பண்ற சார்ஜில் புருஷன்ட்ட போட்டு கொடுத்து அவனை சிறையில் தூக்கி எறிகிறாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க யோசேப்புக்கு. கர்த்தருக்காக வாழ்றான், உண்மையா வேலை செய்யறான், ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு செய்யறான், ப்ரொமோஷன் கிடைக்குது, கர்த்தருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான், நான் பாவம் செய்ய மாட்டேன், நீதியை செய்வேன், கர்த்தருக்கு பிடிச்சபடி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்ததுக்காக ஜெயிலு. இப்போவாது அவன் நம்பிக்கை இழந்துருவானான்னு பார்த்தா இழக்க மாட்டேங்கிறான். எப்போவாது நிறைய பேர் எப்படி நினைப்பாங்க, கர்த்தருக்காக நான் எப்படி செஞ்சேன், ஸ்டாண்ட் எடுத்தேன் பாரு என்ன ஆயிடுச்சு, இனிமே நான் கர்த்தராவது இதாவது நான் எப்படி வாழ விரும்புறேன் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் அவன் போல என்னமோ தெரில, அவனுக்குள்ள வந்து ஒரு டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்குது. என்ன நடந்தாலும் டோன்ட் கிவ் அப். நான் நினைக்கிறேன் அவன் தனக்கே பேசிக்கொண்டிருப்பான், நம்பிக்கை இழக்காத, ஒரு நாள் வரும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஏன்னா முன்ன சொப்பனம் கொடுத்துட்டார் வேற தேவன், உயர்த்துவார்ன்ற சொப்பனம் வந்துருச்சு. அது ஒரு நாள் அவனுக்கு பாருங்க, தேவனுடைய வாக்கின் மேல, தேவன் கொடுத்திருக்கிற வசனத்தின் மேல ஒரு நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நம்பிக்கை இழக்க தேவையில்ல, தேவன் இருக்கிறார், தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்படின்ட்டு சிறையிலையும் உண்மையா வேலை செய்யறான். அவன் சிறையில போடப்பட்டமோ 20ஆம் வசனம் சொல்லுது, 20ஆம் வசனத்துல சிறையில போடப்படுறான். 21ஆம் வசனம் அதே 39ல 21ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து. சிறையில எங்க தேவன் இல்லைன்னு நம்ம ரொம்ப நினைப்போமோ அங்கதான் தேவன் ரொம்பவே இருக்கிறார். அடிமையா இருக்கிறப்போ அந்த வீட்டில் அவர் இருந்தார். இவன் சிறையில போடப்பட்டப்போ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அங்கேயும் அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது, அதையும் உண்மையா செய்யறான். ஒவ்வொரு நாள் அங்க சிறையில இருக்கிறாங்க, ஆனா நம்பிக்கையோட எழும்புறான், வேலையை செய்யறான். அந்த 2 பேருடைய சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றப்போ கூட ஞாபகம் இருக்க, 2 பேர் வந்து சொப்பனம் வந்தது அவங்களுக்கு, அவங்க அர்த்தத்தை கேட்கறாங்க. யோசேப்பு அர்த்தத்தை சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட சொல்றாரு, எப்பா நீ சீக்கிரமா ஜெயில இருந்து உன்னை ரிலீஸ் பண்ணுவாங்க, பார்வோன்ட்ட போய் நீ திரும்ப வேலைக்கு சேர போற, என்ன மறந்துடாத, ஒரு நல்ல வார்த்தை போட்டு விடு எனக்காக. என்ன காண்பிக்குது, யோசேப்புக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்பவுமே நான் இப்படி இருக்க மாட்டேன், வெளியே வருவேன். அவன் அப்படி திங்க் பண்றான் பாருங்க. பார்வன்ட்ட அவன் போறான், அவன் நல்ல ஒரு வார்த்தையை போட்டு கொடுத்தா நான் வெளியே வரலாம், யாருக்கு தெரியும் என்னமோ நடக்கலாம். ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது அவன்கிட்ட, நம்பிக்கை இழக்கலாம். அவன் என்ன கொஞ்சம் சொல்லி விடுப்பான்னு சொல்லி அமிச்சா அந்தவன் மறந்துட்டான். கடைசியில் மறந்து காலம் கழிச்சு பார்வனும் சொப்பனம் வருது. சொப்பனம் வர்றப்போ யாருக்கும் இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல முடியல. அப்போதான் இவனுக்கு ஞாபகம் வருது, இந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு ஞாபகம் வருது. பார்வன்ட்ட சொல்றான், ஐயோ பார்வனே ராஜாவே, சிறையில் ஒருத்தன் இருக்கான், யாரும் சொல்ல முடியாத சொப்பனங்களுடைய அர்த்தத்தை அவன் சொல்றான், அவனை கூப்பிட்டு வந்தா அவன் சொல்லுவான் அப்படின்ட்டு சொல்லி யோசேப்பை கூப்பிட்டு வராங்க. முதல் முறையா பார்வனுக்கு முன்னால யோசேப்பு வராங்க. 41ஆம் அதிகாரத்துல பார்வன் அவர்கிட்ட முதல் முறையா யோசேப்பை பார்க்கறாரு, பேசுறாரு. எப்பா எனக்கு ஒரு சொப்பனம் இருக்கு, என்கிட்ட ஆட்கள் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒருத்தனுக்கும் அதனுடைய அர்த்தம் சொல்ல முடியல, உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், யாரும் சொல்ல முடியாத அர்த்தத்தை நீ சொல்ல முடியுமாமே, சொப்பனத்தை கேட்டால் நீ அர்த்தம் சொல்ல முடியுன்றாங்க, உண்மையா அப்படின்றப்போ யோசேப் சொல்ற பதில் தெரியுமா உங்களுக்கு? யோசேப் சொல்றாரு, நான் அல்ல, தேவன் இதை செய்வார் அப்படின்றார். அங்க கூட என்ன தெரியுது, இந்த யோசேப் வந்து பயந்து பயந்தும் வாழல, ஒரு பெரிய தன் பேர்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சும் வாழல, கடவுள் பேர்ல ஒரு கான்ஃபிடன்ஸ், கடவுள் பேர்ல ஒரு நம்பிக்கை, கடவுளுடைய வாக்குல ஒரு நம்பிக்கை. நான் அல்ல, தேவன் செய்வார் அப்படின்ட்டு சொப்பனத்தை சொல்லுங்கன்றான். அடுத்தது அவன் பிரதமராய் உயர்த்தப்படுகிறான். யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க என்னுடைய லெசன் என்னங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும், எவ்வளவு அடிமட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யுங்க. அதுதான் வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்றது. வாக்குத்தத்தை நம்பி வாழ்றது என்னங்க, நாளைக்கு வேலைக்கு போறப்போ நம்பிக்கையோட போறது. இல்ல தேவன் இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கார், என்னோட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார், அவை கொடுத்ததை நாம உண்மையா செய்வோம். வேலை மோசமா இருக்கலாம், சம்பளம் மோசமா இருக்கலாம், பாசு மோசமா இருக்கலாம், ஆனா நான் தேவன் செய்யறான்றது பார்க்கறான்றதுக்காக நான் செய்யறேன். யாருக்கு தெரியும், பிரேக் த்ரூ வரலாம், ஒரு கதவு எனக்காக திறக்கப்படலாம், ஒரு புதிய வாய்ப்பு எனக்காக அமையலாம். யாருக்கு தெரியும், இப்போ போறப்போ கூட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறப்போ அங்க ஒரு பிசினஸ் உண்டாகலாம். யாருக்கு தெரியும் என்ன நடக்கும், யாருக்கு தெரியும். அப்படி ஒரு நம்பிக்கையோட வாழ்றதாங்க நான் வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்றது. என்னோட இருக்கிறார், தேவன் என்னோட இருக்கிறார், நான் செய்யறத வாய்க்க பண்ணுவார், எனக்கு வழியை உண்டு பண்ணுவார், சூழ்நிலையை மாற பண்ணுவார், ஏற்ற காலத்துல என்ன உயர்த்துவார். வேலைக்கு போறப்போ வாக்குத்தத்தத்தை நம்பி போகணும், அதான் நம்பி வாழ்றது. குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ ஏகப்பட்ட பிரச்சனையா கூட இருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தத்தை நம்பி வாழணும். அங்கேயும் தேவன் என்னோட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார். நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க.
See, தேவன் நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறார், நம்முடைய ஆட்டிடியூடை பார்க்கிறார். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நிச்சயமா நடக்கும், காரியங்கள் வாய்க்கும், நீங்க உயர்த்தப்படுவீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், நிச்சயமா உண்டாகும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். தேவன் நம்மோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் இருக்கிறார், நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம்மை யோசேப்பு பாருங்க, அவன் வாழ்க்கை முடிகிறப்ப கூட அவனுக்கு கடவுளுடைய வாக்கு மேல பெரிய நம்பிக்கை. அவன் சொல்றான், என்னை இங்க புதைக்காதீங்க, எகிப்தில் புதைக்க கூடாதுன்றான். யோசேப் என் எலும்புல பத்திரமா வச்சிருந்து தேவன் சொல்லிட்டாரு, நம்முடைய முற்பிதா ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆகவே ஒரு நாள் நம்ம எகிப்திலிருந்து வெளியே போவோம், என் எலும்பை நீ எடுத்துட்டு போற, அந்த தேவன் கொடுக்குற அந்த தேசத்துல தான் புதைக்கணும். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, தேவன் சொல்லிட்டார் நடக்கும். போ, ஒருவேளை இது என் வாழ்நாளில் நடக்கலனாலும் என் பிள்ளைகளுக்கு நடக்கும், என் சந்ததிக்கு நடக்கும், என்னால வரும் சந்ததிகளுக்கு நடக்கும். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க மனுஷனுக்கு. அதை பார்த்து நாம இன்ஸ்பயர் ஆயிக்கணும். நாம தேவனை அது போல நம்ப வேண்டும். நம்ம எழுந்து நிற்போம். இன்னைக்கு சில தரமான தீர்மானங்களை நீங்க எடுக்கலாம். ஒன்று நான் வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ போறேன். பயம் எப்பப்போ என்னை மேற்கொள்ள பார்க்குதோ நான் அதை அதை ஃபைட் பண்ண போறேன், அதை நான் ரிஜெக்ட் பண்ண போறேன், அதை நான் அதை எதிர்த்து நிற்க போறேன். நான் அது சும்மா வச்சுக்கிட்டு அதை அப்படியே நான் இருக்க போறது கிடையாது. ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்க நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. ஆகவே நாங்கள் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் கூட நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். தேவரீர் எங்களுடனே கூடவே நீர் இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். எப்பொழுதும் நீர் எங்களோட இருக்கிறீர், நித்திய நித்தியமா எங்களோட இருக்கிறீர். மரணமே உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியவே முடியாது. நீர் இருக்கிறது மட்டும் இல்ல, உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை வெற்றி சிறக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறீர். யோசேப்போட இருந்தது போல எங்களோட இருக்கிறீர், எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆகவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய வேலையில் எங்களுடைய காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அதற்காக என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு உள்ளத்திலிருந்தும் பயம் நீங்கி போய் நீர் இருக்கிற ஒரு தைரியம் உண்டாகட்டும். தைரியம் மட்டும் இல்ல, நீர் அவர்களுக்காக வச்சிருக்கிற காரியங்களை அவங்களை தைரியமா எழுந்து புறப்பட்டு அதை செய்ய அவளை நடத்துவீராக. இவ்வளவு நாள பயத்தினால அடுத்தபடி எடுக்க முடியாது இருந்தவர்கள் இன்றைக்கு தைரியம் பெற்று உம்மை விசுவாசித்து அடுத்தபடி எடுக்கட்டும். நீர் அவளை எதற்காக அழைக்கிறீரோ, என்ன செய்யும்படி அழைக்கிறீரோ அதை செய்யட்டும் ஆண்டவரே, அது வாய்க்கட்டும். ஜனங்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உமக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.